வந்துட்டு தேவையான அளவு மல்லி புதினாவும் சேர்த்துட்டு வேக வைக்கலாம். இப்போது பன்னீரை வந்து மேக்ரினேட் பண்ணலாம். அதுக்கு பன்னீரில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை மேக்ரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸில் இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு வெறும் ரைஸை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரளவு அந்த வாட்டரும் ரைஸும் வந்து ஈக்குவல் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது கூடவே நம்ம மேக்ரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு தம் ஸ்டைலில் ஃபுல்லாகவே ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டோம் அப்படின்னா